தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் பல ஆண்டுகளா நடைபெற்று கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போர் நிறுத்தம் நடைபெறும், சீஸ்ஃபயர் ஏற்படும் அப்படின்னு பல நாடுகள் சமரசம் செய்தாலும் அதுக்கான வாய்ப்பே இல்லை. சில மாதங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக போர் நிறுத்தங்கள் இருந்துச்சு. ஆனால் முழுமையான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையில வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ட்ரம்ப் பேசினாரு, பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு அப்படின்னு நிறைய நாடுகள் நம்ம பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஆனால் எதற்குமே உக்ரைனும் பணியவில்லை, ரஷ்யாவும் பணியலை. அதற்கு அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு துணையாக இருக்கிறதாகவும், சில நேரங்களில் உக்ரைனுக்கு நேரடியாக ஆயுத சப்ளைலாம் அமெரிக்கா தான் செய்தது, இந்த போர் இன்றும் ஸ்டெடியாக இருந்திருக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய பலம்தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இதுக்கிடையில் ஒரு முறை ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திச்சார். இந்த 2 பேருடைய சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சர்வதேச ஊடகங்களே பார்த்தாங்க. அந்த சந்திப்பிற்கு பிறகு அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜெரி வான்ஸ் என்ன சொன்னார்னா, அவருடைய உடையிலிருந்து இவர் ஒரு பேசத்தகுந்த மனிதர் அல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஜெலன்ஸ்கியை குற்றம் சுமத்தி இருந்தார் அமெரிக்காவுடைய துணை அதிபர். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. ட்ரம்ப் ரஷ்யாவுடைய அதிபர் புதினை சந்தித்தார் அலஸ்காவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில். அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ட்ரம்பினுடைய அதிகாரப்பூர்வமான பீஸ்ட் காரில் புதின் பயணித்தார். ரெட் கார்பெட் வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது உக்ரைனை பாதித்து விடுமோ அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள்லாம் யோசித்தாங்க. ஏன்னா ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் சேர்ந்து உக்ரைனை தாக்கிவிடும் அப்படின்னு. இதெல்லாம் பயங்கரமாக பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடைபெற இருக்கு. வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபரும் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களும் சந்திக்க போகிறார்கள். இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற போகிறது, இந்த சந்திப்புக்கு பிறகாவது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் வருவதற்காக, அதாவது சீஸ்ஃபயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளுடைய தலைவர்கள், அதாவது தலைவர்கள் நான் யாரை சொல்கிறேன்னா பிரதமர், அதிபர் இவங்க எல்லாமே சேர்ந்து கோயிலேஷன் ஆஃப் வில்லிங் அப்படின்னு வெள்ளை மாளிகையில் ஒரு சந்திப்பு நடத்த போகிறாங்க. இந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்குது. ஏன்னா ட்ரம்ப், புதின் இந்த 2 பேருக்கு இடையில் இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி போர் ஒப்பந்தம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருந்துச்சு. பட் இவங்க என்ன கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னா சீஸ்ஃபயர் அதுதான் வைக்க போகிறாங்க. இதை ட்ரம்ப் எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரும் பார்வையாக இருக்குது. அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் இவங்களுக்கு இடையில் என்ன நாடகமாக நடக்குது அப்படின்னு கேட்டாலும் கூட இதில் இழப்பு அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான். பட் இந்த பேச்சுவார்த்தை ஒரு சீஸ்ஃபயருக்கான ஒரு நடவடிக்கைகளில் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. பட் அந்த நாடுகளுடைய தலைவர்கள் இதை என்ன பிளானிங்கில் செய்திருக்காங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு பல மாற்றங்கள் உலகளவில் நடைபெற்றது. குறிப்பாக வரி சம்பந்தமான விஷயங்களில் ட்ரம்ப் இந்த முறை அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற தன்னுடைய புதிய கொள்கையை நடைமுறைப்படுத்தி எல்லாத்துலேயும் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுல வரி உயர்வை ரொம்ப அதிகப்படுத்திட்டார். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய நட்பு நாடுகள், அவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளுடைய அந்த வரியினுடைய அளவை கிட்டத்தட்ட 100 மடங்கு உயர்த்திட்டார். அதுக்கு இந்தியாவுக்கு இதுவரைக்கும் இருந்த வரியை விடவும் 25% வரி உயர்வு அறிவித்தார். அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு வார கேப்பில் பண்ணியிருந்தார். பெனால்ட்டியோட அப்படின்னு சொல்லி, அதாவது பெனால்ட்டியோட 50% அப்படிங்கிற அளவிற்கு ட்ரம்புடைய நடவடிக்கை எல்லாம் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளாகி வந்தது. ஏன் இந்தியாவுக்கு அதிகப்படியான இறக்குமதி வரி அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யாவோடு ஆயுத கொள்முதல் ஒப்பந்தங்கள் அதெல்லாம் செஞ்சுதாங்க, எண்ணெய் வாங்கக்கூடிய ஒப்பந்தம்லாம் இந்தியா செய்தது அப்படின்னு நிறைய கருத்துருவாக்கங்கள் அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டதாக பேசு. இன்னொரு விஷயம், அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையே நட்பு, அந்த நட்பிற்காக இந்தியாவை இப்படி பழி வாங்குகிறது அப்படின்னு ஒரு காரணம். இப்படி எந்த காரணம் சொன்னாலும்
இந்தியா இதில் எந்த அளவிற்கு நஷ்டப்பட்டது, அமெரிக்காவுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இன் ஃபியூச்சர் தெரிந்தாலும் கூட ஒட்டுமொத்த பங்கு சந்தையில் இந்த எதிரொலி அப்படிங்கிறது மிக வேகமாக தெரிஞ்சுது. இந்தியாவுடைய பங்குகள்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது நிஃப்டியாக இருக்கட்டும், இந்திய பங்கு சந்தைகளாக இருக்கட்டும். இது உண்மையாகவே இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான விஷயமா, இந்திய நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருள் மாறிட்டு இருந்துச்சு பங்குகளை வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட. இதற்கு சர்வதேச அளவில் உலக முதலீட்டு நிறுவனமான ஜெஃப்ரீஸினுடைய பொருளாதார நிபுணர் திரு கிறிஸ்டோபர் வுட் கிரீட் அண்ட் ஃபியர் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்திற்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவுடைய பங்குகளை வாங்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய பங்குகள்லாம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா ஒரு சுயசார்பான நாடு. ஒருவேளை அமெரிக்கா திடீர்ந்தால இது போன்று அறிவிக்கும் போது அந்த நேரத்தில் இந்தியா என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். பட் இந்தியாவுடைய கட்டமைப்பு, இந்தியாவுடைய உற்பத்தி திறன், இந்தியாவுடைய கன்சப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலிமையானது. இதெல்லாம் உணர்ந்து தான் கிறிஸ்டோபர் வுட் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயமும் அவருடைய பார்வையில் சொல்கிறார். பிரிக்ஸ் நாடுகள், அது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னும் பிரிக்ஸில் இணைப்பு நாடுகள்லாம் இப்போ சேர்ந்துருக்கு, பிரிக்ஸ் ப்ளஸ். இந்த நாடுகள்லாம் சேர்ந்து டி டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜிக்கு போகிறாங்க. அதாவது டாலருக்கு பதில் இந்த நாடுகளே ஒரு மணி உருவாக்குறது. இப்படி இந்த பிரிக்ஸ் மணி உருவாச்சுன்னா டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். டாலருடைய மதிப்பு குறைந்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அமெரிக்காவில் முதலீடு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த பங்குகளுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளுடைய பங்குகளுடைய விலை உயர்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் கிறிஸ்டோபர் வுட் சொல்லியிருக்காரு. இது உண்மையாகவே பங்குகளை வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் இதில் நிறைய அரசியல் பின்னணியும் இருக்குது. ஒரு பங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய ஸ்திரமான வளர்ச்சியில் தான் இருக்குது. பட் இந்தியா அதை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 79வது சுதந்திர தின உரையில் ஒரு தெளிவாக அமைந்திருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் கிறிஸ்டோபர் வுட் அப்படிங்கிற பொருளாதார நிபுணருடைய இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய சாராம்சமாக நம்ம பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.